வணக்கம். திரைக்கலைஞன், பொதுமக்களில் ஒருவன் தம்பிராமையா, கேரள ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஐயா அலேக்கர் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். நீங்கள் மிகப்பெரிய அறிவாற்றல், ஆளுமை கொண்டவர் என்ற நிலை இருந்ததால் தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் எந்த கட்சியும் சாராதவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மட்டும் பக்தி கொண்டவன். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் 40% ஓட்டை இளைய தளபதி விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். 2 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. 2 கோடி பேர் என்பது ஓட்டுரிமை படைத்தவர்கள். இதில் ஓட்டுரிமை அற்ற மாணவர்கள், மாணவிகள், எனது பேத்தி, எனது பேரன், எல்லா குடும்பங்களில் இருப்பவர்களுடைய ஆசையும் அபிலாஷையும் அதில் ஒளிந்திருக்கிறது. கடந்த 2-3 நாள் நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டிற்கு கூடிய குழந்தைகளை, ஓட்டுரிமை அற்றவர்களை, மாணாக்க செல்வங்களை, என்னை போன்ற நிறைய பேருடைய பேரன் பேத்திகளை மனம் கலங்க செய்திருக்கிறது. எல்லோர் வீட்டிலும் ஒரே கூக்குரல், தமிழ்நாடு எங்கும் எல்லோர் வீட்டிலும் குழந்தைகளுடைய கூக்குரல். எப்ப வருவாங்க, எப்ப, எத்தனை சீட்டு, எப்ப பதிவேற்றுக்காங்களா, எப்ப ஏற்க போறாங்க, ஒரு இனம் புரியாத தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் மன செஞ்சலத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். 113 காமிச்சிட்டாங்க, 5 கூட தூக்கி போடுங்க, 108 இருக்குல்லங்க ஐயா, அழைங்க ஐயா தம்பி விஜய கொடுங்க. அவர் கேட்டுக்கக்கூடிய இந்த 2 வார அவகாசத்தை கொடுங்கள். அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஆட்சி தொடரட்டும். ப்ரூவ் பண்ண முடியலைன்னா ஆட்சி விட்டு சட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவரை தூக்கிற போது அடுத்த இன்னொரு எலெக்ஷன் கூட நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து போட்டும். தயவு செய்து இந்த ஓட்டுரிமை அற்ற இந்த குழந்தை செல்வங்கள், அவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள், இன்ஃபாக்சுவேஷன் இருப்பாங்க, உண்மை இருந்துட்டு போட்டுமே, அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய எண்ணத்தில் இருந்து, அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து கேட்கிறேன். அலேக்கர் ஐயா தம்பி விஜய் அவர்களை அடுத்த எம்ஜிஆர் ஆகியவிட்ட எம்ஜிஆர், அவ்வளவுதான், உண்மைதான். அதிமுகவில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் செய்யுங்க. அடுத்த எம்ஜிஆர் சார் கூப்பிடுங்க, அவர் ஆட்சி கட்டில் அமர வைங்க. திரும்ப சொல்றேன், அறுதி பெரும்பான்மை நிரூபித்தால் ஆட்சி தொடரட்டும். அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆட்சி களையட்டும். அடுத்த எலெக்ஷன் நடக்கட்டும். அலேக்கர் ஐயா